அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நம்ம சூப்பராக ஒரு காலை நேர பயணம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலையில் 7:30 மணி. அப்போல்லாம் இப்படி தான் பனி பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இது எங்கள் ஊர் சைடில் உள்ள கொள்ளிடம் ஆறு, ரொம்ப பெரிய ஆறு. இங்கே தான் நிறைய தண்ணிகள்லாம் திறந்து விடப்படும். எதுக்குன்னா இது இந்த சூரியன் இப்போ தான் வெளில வருது இல்லையா, இந்த சூரியன் உதிக்கும் போது நம்மளோட பயணம், சூரியன் திரும்பி மறையும் போது நம்ம வீட்டுக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் இந்த சூரியனை நான் பார்த்துட்டே போனேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த காலை நேர பயணங்கிறது. நம்ம பேருந்தில் பஸ்லலாம் போகிறதெல்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ரோடோரங்களில் வாங்கி சாப்பிட்ற உணவுகள்லாம் இது சூப்பராக இருந்துச்சு. இந்த வடை உண்மையாகவே எல்லா உணவுப் பொருட்களையுமே நம்ம வீணான பொருள்னு சொல்ல முடியாது. யாரோ ஒரு சில பேர்லாம் நல்ல உணவுகள்லாம் கொடுக்குறாங்க. சரி, ஹோட்டல் உணவை விட்டுட்டு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நான் லெமன் ரைஸும் அதுக்கு தொட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான கருவாடு லெமன் ரைஸ், அதுக்கு ஒரு வடைன்னு சொல்லிட்டு பஸ்லேயே உட்காந்து சாப்பிட்ற இந்த அனுபவம்லாம் ரொம்ப நாள் கழிச்சு இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு திரும்பவும் நம்ம நம்மளுக்கு இறைவன் கொடுத்த இந்த இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். நிஜமாவே நம்மளை சுற்றி இவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குது, வயல்கள் இருக்குது. வயல் சார்ந்த இடங்களில் நம்ம இன்னுமே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா நம்மளோட வசிக்கிற நம்ம நாட்டு மக்களுக்குமே நிறைய இடத்துல பஞ்சமும் வறட்சியும் உணவுகளும் இந்த கண்ணுக்கு குளிர்ச்சியான இடங்களும் இல்லாமல் அவ்வளவு பேர் இன்னும் வறுமையிலையும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னா, நம்ம சுற்றி நம்ம ஒரு டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறது, இந்த மாதிரி வயல் சார்ந்த இடங்களில் நம்ம வசிக்கிறதுலாம் இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்த மறந்துடவே கூடாது. நம்மக்கிட்ட வயல் இல்லை, நம்ம ஊர் தானே அப்படின்னு சொல்லி நம்ம அலட்சியமாக இல்லாமல் இதையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அப்படி வயல் சார்ந்தவங்களுக்கு பிரச்சனை எதுவும் வந்துச்சுன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செய்யணும்னு சொல்லி நிறைய விஷயம் இருந்துச்சு. நிறைய தோணுச்சு இந்த பேருந்து பயணத்தில். நிறைய இயற்கையை பற்றியோ நாடை பற்றியோ நிறைய தோணுச்சு. இப்படி பேருந்துலலாம் பயணம் பண்ணும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தோணும், நீங்கள் எதெல்லாம் ரசிப்பீங்க, பிடிக்குமா, முதல்ல பிடிக்காதா, எனக்கு தூக்கம் வந்துடும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் இருக்கும். நான் அதெல்லாம் பற்றி நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி சூரியன் உதிச்சிச்சு. அப்போ நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம். இப்போ சூரியன் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த சூரியனை தான் இப்போ உங்களுக்கு எடுக்கலாம் பஸ்ஸில் உட்காந்துன்னு பார்த்தா அது என்னவோ பிடிக்கவே முடியல மகளை. அது மாதிரி கஷ்டப்பட்டு அந்த காட்சியை நம்ம பிடிச்சிச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. இந்த பேருந்து பயணம் எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இது மாதிரி நீங்கள் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனீங்க, அந்த பயணத்தில் ரொம்ப சிறப்பாக நீங்கள் பார்த்த ஒரு அழகான அனுபவத்தை பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள்.